இந்த செருப்பு போடாதவர்கள் சமணர்கள், துறவிகள். சாதாரண மனிதர்கள் செருப்பு போடுவாங்க. அந்த காலத்துல செருப்ப பத்தி ஒரு அது 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 கீழானது, அது அழுக்குல இருக்கிறது, அது தொட்டு தொடக்கூடாது அப்படிலாம் சில கொள்கைகள் இருக்கு இல்லையா? அதனால அந்த காலத்துலேருந்து வந்து அந்த தீண்டாமையோட ஒரு அறிகுறி தான் செருப்பு போடாம வரணும். இல்ல செருப்பு போட்டா இப்பவும் கூட செருப்பால் அடிப்பேன்னு தானே சொல்றாங்க. அதான் செருப்புன்றது ஒரு ரொம்ப மட்டமான விஷயம்ன்ற மாரி நம்ம நெனைக்கிறோம். ஆனா வெளிநாட்ல வந்து ஒரு டேல் ஆஃப் 2 சிட்டீஸ்ன்னு சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதின ஒரு பெரிய நாவல். அதுல ஹீரோ வந்து செருப்பு தைப்பாரு ஜெயில்ல. செருப்பு மூலியமா தான் அந்த கதையில ட்விஸ்ட்டே செருப்புல தான் ஷூல தான் இருக்கும் அப்படின்ற இல்ல மாரி. ஆனா நம்ம ஊர்லயே செருப்பு போடுறதுக்கான போராட்டம்னே ஒண்ணு நடந்திருக்குல்ல. அப்ப அது எப்படி வந்து செருப்புன்றது வந்து நம்ம ஊர்ல சில பேர் போடக்கூடாது, சில பேர் போடலாம். நம்ம ஊர்ல எதெல்லாம் உயர்ந்த அந்தஸ்துன்னு இப்ப கருதப்படுதோ, எல்லாம் ஜெயினர்களோட கோட்பாடு. ஈவன் நவ் நம்ம ஜெயின கோட்பாடு தான் உயர்ந்ததுன்னு நெனைக்கிறோம். நம்மள அறியாம இங்கலேருந்து அங்க கனெக்ஷன் இருக்குன்னே நமக்கு தெரியல. ஸ்ட்ரெயிட்டா ஜெயின கோட்பாடு தான் உயர்ந்ததுன்னு நம்ம நெனைக்கிறோம்.